நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் அப்படி பிரித்தா அவருக்கு புரியும். ஃபீஸ் கட்டணுமே, அது கட்ட முடியாமல் தான் ரொம்ப பேர் இருக்காங்களே அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் அதை தொடறேன். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க கட் ஆஃப் மார்க்கில் எழுதுவாங்க. இந்த வருஷம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் முடியாது. ஏன்னா அந்த வருஷம் வர டீம் வரும், அந்த கட்டாப்போட நீங்கள் போய் போட்டி போட முடியாது, பல பிரச்சனைகள் வரும். சரி, இந்த வருஷமே அந்த கட்டாப்புல போட வெளியில் போறீங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரிகள் வச்சுக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு. 1 கோடி 50 லட்சம் 60 லட்சம் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறதா ரேட்டு. இப்போ சொல்லுங்கள், நீட் வந்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்க அந்த கோச்சிங் சென்டருக்கு காசு கொடுக்குறது 4 லட்சம் 5 லட்சம் கட்ட முடியாது. கோச்சிங் சென்டர்ஸ் இந்த 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் கட்ட முடியாதவங்க எவ்வளோ பேர் படிக்காமல் போனாங்க? அப்போ எது பெஸ்ட்டு? நீட்டு வந்த பிறகு 15 லட்சம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பயந்தான் டீம்டு யூனிவர்சிட்டி ஓடுறது. இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு நமக்கு வியாபாரத்துக்கு ஒத்து வராதுன்ட்டு தான் டீம்டு யூனிவர்சிட்டி ஓடுறது. அதை இப்போ முறைகேடாக ஓடினாங்களா? இப்போ அங்கே வந்து கோடியில் ஃபிக்ஸ் பண்ணலாம் டீம்டு யூனிவர்சிட்டியில். இங்கே கோட்டா கொடுக்க தேவையில்ல, இங்கே தனியார் கல்லூரி கோட்டா கொடுத்தாகணும். இதெல்லாம் நீட்டில் இருக்குது. எதுவுமே தெரியாமல் பலர் பேசுறது. இன்னொன்று அவர் சொல்லியிருக்காரு, இந்த முறையை படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், யூஸே இல்லைன்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் +1 +2 சாதாரணமாக மாநில வரி கல்வியில் படிச்சுட்டு வரீங்கன்னா நீங்கள் மனப்பாட முறையில் தான் படிப்பீங்க. மனப்பாடம் பண்ணி படிப்பீங்க. அறிவியலை அப்படியே அந்த அந்த ஒவ்வொரு அந்த சூத்திரங்களையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு வரவங்களா இருக்காங்க. மனப்பாடம் பண்ணி அவள் தான் A² + B² இதுதான் அப்படி தான் படிப்பாங்க. ஏன் A², ஏன் B², ஏன் 2AB இதெல்லாம் யாருமே கிடையாது. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது தான் அவங்களுக்கு புரியும். மனப்பாட முறைகள் தான். நீட்டு வந்து அதை விரும்பலை. நீட்டு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு எக்ஸாமே விரும்புது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு. ஏன் அதை கொண்டு வராங்கன்னா, மெடிக்கல் போகிற ஆட்கள் அதுக்கான இது தயாராகணும். அதுக்கு தான் இந்த சிலபஸ் கொண்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ இது படிக்கிறதுக்கான வேலையை படித்தா அங்கே நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண மாட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க. ஏன்னா ஒரே கேள்வி 4 பதில் இருக்கும். ஆமாம். அப்போ நீங்கள் அதுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்போ அது வந்து உங்களை ஒரு இதுக்கு தயார் பண்ணணும். இதோடு சேர்ந்து போகும்போது தான் உங்களுக்கு மெடிக்கல் நல்ல இதாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் 40 பேர் அதிகபட்சம் மருத்துவம் பயிர்ந்தது. இவங்க நீ சொல்கிறாங்களா அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் வரணும், அதெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலு CBSE அப்படி இப்படி வந்தவன் பணக்கார வீட்டுக்குள்ளே எல்லாம். அரசு பள்ளியில் பயின்ற ஏழை மாணவர்களுக்கு கிடைச்சது வாய்ப்பு 40 பேர் தான். ஆனால் இப்போ எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த 7.5% பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் 730 பேர் கடைசி வருஷம் போன வருஷம் போனாங்க. இது நீட்டில் கிடைச்ச வெற்றியா இல்லையா?